ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து கடைசியா வந்து ஈரோப்லேருந்து இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆனவங்க. ஓகேவா? இப்போ நம்ம அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியனோட லாஸ்ட் டாபிக்கான ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கப்புறம் கர்நாடிக் வார்ஸ் மட்டும் தான் இருக்கு. இப்போ இவங்க வந்துட்டு போர்ச்சுகீஸ், டச், இங்கிலீஷ்க்கு அப்புறமா லாஸ்ட்டா தான் வந்தாங்க. 1664ல பிரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கால்பர்ட்டால மினிஸ்டர் ஆஃப் லூயிஸ் 14 இவர் ஒரு பவர்ஃபுல்லான மினிஸ்டர். இவர் தான் வந்துட்டு 1664ல இத வந்து உருவாக்குறாரு. இவங்களுக்கு வந்து 50 வருஷம் நீங்க ட்ரேட் வந்துட்டு பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாமா? இந்தியா சைடு ஈஸ்டர்ன் ட்ரேட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அனுமதி வழங்கப்படுது. அடுத்து பிரெஞ்ச் செட்டில்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பார்க்க போறோம். 1667ல ஃபர்ஸ்ட் சூரத்ல பிரான்சிஸ் கர்னோர் தான் வந்துட்டு பிரெஞ்ச் ஃபேக்டரி சூரத்ல எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அடுத்து வந்து 1669ல மசூலிப்பட்டினத்துல இவங்க மர்காரால சுல்தான் ஆஃப் கோல்கண்டோவா பெர்மிஷனோட ஃபேக்டரி வந்து செட்டப் பண்ணுறாங்க. அடுத்து 1673ல சந்தல்நாகூரில் சைஸ்தா கான் இவர் வந்துட்டு முகல் கவர்னர் ஆஃப் பெங்கால். இவர் வந்துட்டு பிரெஞ்சு வந்து இங்கே ஒரு டவுன்ஷிப் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறாரு. அடுத்து வந்து 1673ல பாண்டிச்சேரியில் ஷெர்கான் லோதி இவர் வந்து லோக்கல் கவர்னர் ஆஃப் வலிகொண்டபுரம். இவரும் வந்துட்டு பிரெஞ்சுக்கு இடம் கொடுக்குறாரு. அடுத்து பிரான்சிஸ் கார்னோ இருக்கார்ல, இவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு பிரான்கோசிஸ் மார்டின் இவர் வந்துட்டு கவர்னராக வராரு. இதனால தான் பாண்டிச்சேரி அதுக்கப்புறம் சீரியஸாக டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அடுத்து அதர் பிரெஞ்ச் ஃபேக்டரிஸ் என்ன இருக்குன்னா மாஹே, காரைக்கால், பலாசோர், குவாசம் பஜார் இதெல்லாம் வந்துட்டு அதர் பிரெஞ்ச் ஃபேக்டரிஸ். அடுத்து வந்து இங்கிலீஷோட நடந்த பிரச்சனைகளுக்கு முன்னாடி டச்சு கூட பிரெஞ்சுக்கு கான்ஃப்ளிக்ட் நடந்துகிட்டு இருந்தது. அதை வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.